வெல்கம் பேக் டு த ஃபன் வித் ஹேக்கிங் சேனல். இந்த வீடியோ நம்ம விஜய் நடிச்சிருந்த லியோ மூவியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த படத்தை நிறைய பேர் ரைட் பண்ணிட்டாங்க. என்னோட ஒரு ஓஷன் இப்போ நான் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு இந்த மூவி ஃபேக்கு கீக்கு அந்த மாதிரி நிறைய விஷயம் போகுது. இருந்தாலும் அதை விட்டு மறந்து விட்டு இந்த படத்தை முதல் முறை பார்க்க வர மாதிரி என்னோட சேர்ந்து இந்த படத்தை பார்க்க வாங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் மறக்காமல் பண்ணிட்டுங்க. I'm very happy. Start music. படம் ஆரம்பிச்சிடுச்சு. போட்டாங்க. சாண்டி எடுத்தோனே கன்ஃபார்ம்ண்ணா. வில்லன் கேரக்டரா? அவன் வீட்டே வந்து ஒரு வீட்டாண்டா. நீ ஏன்டா அதை நாயை கொண்ட? உள்ள என்னடா புடிங்கிட்டு இருக்கான்? சிக்கன் கொடுக்க போறான். क्या भाई? क्या बाया? हाँ भाई. ठीक है भाई. முடிச்சாச்சு. அப்புறம்டா இல்லடா, சாண்டி ரொம்ப கொடூரமா கட்டியிருக்கானுங்க. अब जो खबर मैं आपको दिखाने जा रहा हूँ वो बहुत ही खास है। मैं एक ऐसी घटना के बारे में बताऊंगा जो इस इलाके में कभी नहीं हुई और यहाँ चारों तरफ भगदड़ मची हुई है। इस वक्त मैं जहाँ खड़ा हूँ वहाँ पर हाइना की हलचल है। इधर लाइना सीना पानी में भयंकर मौका। इस पूरी घटना के बारे में हम लगातार सैफ्रॉन टीवी से बने हुए हैं। आसपास के गांव वाले भी यहाँ पर इकट्ठा हो रहे हैं। पता नहीं वो हाइना किसके साथ क्या करेगा। சொல்லுங்க ஜோஷி. சத்யா, நான் பார்த்திபன் ரீச் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். ஃபோன்ஸ் நாட் ரீச்சபிள். எங்க இருக்காரு? எனக்கு தெரிஞ்சவன் சித்துவை ஸ்கூல்ல டிராப் பண்ண போயிருப்பான். நீ வேணா சித்துவோட ஃபோனுக்கு ட்ரை பண்ணி பாரு. அவன் ஃபோன் வண்டியில தான் இருக்கும். If he gets in touch, please ask him to call me. ठीक से हैंडल करो. उधर एक बैरिकेड लगा. जल्दी करो. कुमार, सर. what the fuck is happening? सर, यहाँ कुछ भी ठीक नहीं सारे. सर, இங்க எதுவுமே சரியில்லை சார். இப்படியே போச்சுன்னா நிறைய பேர் காயப்படுவாங்க. யார் அனுப்பிச்சிருக்காங்க? வைல்ட் லைஃப் எஸ்ஓஎஸ் டீம்ல இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் 2 பேர் வந்திருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஹேண்டில் பண்ணது எல்லாமே சீதா. ஆனா வந்திருக்கிறது ஹைனா. யாருக்குமே இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல சார். சீதாக்கும் ஐனாக்கும் வித்தியாசம் இல்லையா? We have a situation. It's an emergency. உங்களால இங்க வர முடியுமா? All right, first நான் உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன். நீங்க இதை பாருங்களேன். பாதம் பெருசு, ஸ்பாட்டட் ஹைனாவா இருக்கலாம். அப்படி இருந்தா எக்ஸ்ட்ரீம்லி ஃபெரோஷியஸா இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு டைம்ல இங்க வர முடியும்? யாராவது வீட்டுக்கு போனது இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டா போனது அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு மொபைல் எடுத்துட்டு போனேன்னு அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் நீ சத்தியம் பண்ண.
அப்பா. Situation is not a control at all possible. ஹைனாஸ் ஆர் சோஷியல் அனிமல்ஸ் ஜோஷி. கூட்டமாக தான் வாழும். இங்கே ஒரு ஹைனா தனியாக வந்திருக்குன்னா ஒன்று வழி மாறி வந்திருக்கும், இல்லைன்னா ஒரு கிளான் செத்துருக்கும். மக்கள் பயத்தில் அதை அடிச்சு கொள்ள தான் பார்ப்பாங்க. நாம தான் அதை உயிரோடு பிடிக்கணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு மாதிரி யோசிச்சிங்கன்னா அப்புறம் நம்மளை வச்சு செஞ்சுட்டு போயிடும். என்ன பண்ணலாம்? what are you suggesting? வாக்கி டாக்கி. Hey, channel 3. We're on channel 3. Got it. அப்பா நானும் கூட வரேன். I'll be helpful. நீ வண்டியை விட்டு கீழே இறங்காம இருப்பா. அதுவே பெரிய ஹெல்ப். உங்க அம்மா கிட்ட எல்லாம் என்னால திட்டு வாங்க முடியாது. ஓகே? जल्दी करो. बैरिकेड्स क्यों लगाए यहाँ पे? डीएफओ ने रखवाया सर. अरे क्या देख रहे, लगाओ. सर, ये बैरिकेड्स आपने यहाँ क्यों रखा सर? जानवर अंदर आएगा सर, स्कूल के अंदर. बहुत रिस्की है सर, आप हटाइए सर प्लीज. रेंजर साहब, एक काम कीजिए, मैं आपको है ना मेरा ड्रेस देता हूँ, मेरा काम भी आप ही कर लीजिए. और कितना देर देखते रहेंगे? Come in, பார்த்திபன். யா ஜோஷி. இங்க இவனுங்க ஏதோ காமெடி பண்ணிருக்கானுங்க. என்ன பண்றது தெரியல. சிச்சுவேஷன் அவுட் கண்ட்ரோல். சான்சியர் போய் ட்ராங்குலைசர் ரெடி பண்ணி எங்க இருந்து எப்போ ஃபயர் பண்ணனும்னு நான் சொல்றேன். எஸ், ஓகே. அது பயத்துல தான் உயிரை காப்பாத்திக்க தான் இடம் தேடிட்டு. அது புரிஞ்சுக்காம எல்லாரும் கொல்ல பாக்குறாங்க. இப்படியே போச்சுன்னா ஹைனா ஸ்கூலுக்குள்ள ஏறிடும். நீங்க ட்ராங்குலைசர் எடுத்துட்டு ஸ்கூலோட வெஸ்ட் எண்டுக்கு வந்திருக்க. सब बच्चे अंदर जाओ. सारे बच्चे अंदर जाओ. सारे बच्चे अंदर जाओ. எங்க ஒண்ணும் கேட்கல. सारे स्टूडेंट्स क्लासरूम के अंदर जाओ. इट्स एन इमरजेंसी. टीचर्स एंड स्टाफ सारे बच्चे को संभाल कर अंदर लेकर चलिए. देयर इज नो टाइम. हरी अप. अंदर जाओ. ट्रांक्विलाइजर गन के लिए परमिशन मिल गया. मैं गन लेके जा रहा हूँ, ठीक है? இப்போ நீங்க அசால்ட்டா பார்த்து வரீங்க ஐனாவை. ஸ்டைல் தம்முலே பத்து வைக்கிறாரு. I'm in position. ஜோஷி வெயிட். யூசுவலா பண்ற மாதிரி அதோட கழுத்துக்கு ஏம் பண்ணாதீங்க. ஏன்னா அதோட லாஃப் எவ்வளவு ஹையா இருக்கோ அதோட ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும். ஏம் ஃபார் தி லங்ஸ். ஷூட். Hang on. இதான் பெர்ஃபெக்ட் டைம். ஷூட் பண்ணுங்க ஜோஷி. You got his jam, பார்த்திபன். பிரச்சனை நான் மட்டும் இறங்கி வேலை செய்யறதுக்கு. அது ஒண்ணு நம்மள மாதிரி மனுஷன் இல்ல, மெஷின். மாசம் சர்வீஸ் பண்ணணும். ஏய் சிது, உன்னோட ஸ்பியர் எடு. உன்னோட ஷூலேஸ ஜோஷி கிட்ட கொடு. ஒரு கண்ணு கூட மென் பண்ண மாட்டீங்களாடா? இப்போ எதுக்கு தேவலாம் வெளியே வருதுங்க? You heard your dad, right? Give me your shoelaces. ரெடி பண்ணுங்க சீக்கிரமா. என்னது?
போற சீன் மாதிரியே இருக்கு. அப்பா கிட்ட சொல்லிடுங்க. I'm throwing. Parthiban, here it comes. அடக்கிட்டாங்க. வந்துடுச்சு. கடைசியில் வெடி போக வந்துட்டாங்களா? யார் யாவே? பேர் பார்த்திகா, தமிழ்காரன், एनिमल रेस्क्यूअर. இங்க பக்கத்துல காஃபி ஷாப் வச்சிருக்கான். ஏய், अंदर जा, अंदर जा. चल चल निकलो. एक मिनट रुकिए. एक एक करके सवाल पूछिए, डीएफओ साहब आपको जवाब देंगे. देखिए, ये जो घटना हुई है ना, ये इतनी महत्वपूर्ण घटना नहीं है. ये हमारे लिए रोज का काम है. उनको उधर खाने पीने को कुछ नहीं मिलता. எக்ஸ்க்ளூசிவா நியூஸ் மாட்டிருக்கு. கவர் பண்ணாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க கவர் பண்ண என்ன இருக்கு? இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் யாரும் எதுவும் பண்ணல. ஒயிட் ஷர்ட், டக்ட் இன், மிடில் ஏஜ் மேன். அவனை கண்டுபிடிச்சு இன்ஃபர்மேஷனை அவன் கிட்ட இருந்து வரவே. தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஒயிட் ஷர்ட், மிடில் ஏஜ் மேனா? இந்த கூட்டத்துல அவனை எங்க போய் தேடுறது? இந்த போயின்னு இருக்காரு. ஓ, இங்கதான் டைட்டிலிங்க தான் போடுறாங்களா? எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை.